இருக்கிறீங்களா? இத்தனை பேர் நிக்கிறீங்களா? இத்தனை பேர் யாரும் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வேதனையோடு நான் வந்து தளபதி பார்க்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாம அது முட்டி மோதி அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட் வந்து என் ப்ராடக்டா தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவாரு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. அவர் எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனா அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணாரு. நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேசியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தாய்ப்பா இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த சாங் எல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கேரக்டர் அப்படிதான், அந்த காதல் குமார் அப்படிதான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்சிமம் லைக் எந்த ஒரு பவுண்டரியும் இல்லாம என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணா எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான். அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்ட்ல நிக்காது. அதனாலதான் என்னால நேம் சொல்ல முடியாம அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண அந்த பிரஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்க கை கொடுத்து நீ ஏன் நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்க எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது, கண்டிப்பா நீங்க எல்லாம் பாருங்க. அந்த குடும்பம்னா தேங்க்யூ உங்க பெருமை. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். அதாவது இந்த கதை பிரகாரம் எந்த ஹீரோவும் இந்த கதைக்கு நடிக்க மாட்டாங்க. ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா முக்கால் வரிசை வந்து தலைகீழ வர்ற ஷாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து மகேந்திரன் துணிச்சலா பண்ணதுக்கு உண்மையில மகேந்திரனுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களுக்கு எல்லாரும் கைதட்டி. அதே மாதிரி இந்த படத்துல முதல் முறையாக அவர் வந்து பிஸியா இருக்காரு. இந்த ஹீரோ விஜய் சேதுபதி சார் வந்து பயங்கர பிஸி. அவரு இந்த படத்துல ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஸோ இப்பதான் ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காரு. வேற இங்க வரலாம், இந்த வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சாரி, நான் திருப்பி மைக் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பர்சனை பத்தி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுனா. ஓகே, இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 minute தான் அவரை பத்தி நான் சொல்ல போறேன். அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. எனக்கு எல்லாருமே வந்துட்டு மாஸ்டர்ல வந்து மகேந்திரன் ரொம்ப நாளா நடிச்சிருக்கான், சூப்பரா பண்ணா அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க. அதுக்கு ஒரே ரீசன் வந்து சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா சேதுனா தான் இருந்தாரு. அவர் தான் லொகேஷன் என்கிட்ட சொன்னாரு, லொகேஷன் என்ன பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவர் மாதிரி தான் நடிச்சேன், அவர் மனசு வச்சுதான் நடிச்சேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 இருந்துமே எனக்கு அண்ணா நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். நான் எனக்கு எதனா ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு எதனா ஒண்ணு பண்ணுங்க நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா எனக்கு இப்படி வந்து எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்துல அந்த பாட்டை பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளவு செய்வாருன்னு உண்மையா நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்ல நான் என்னைக்குமே நான் எதுக்கு நான் சினிமால எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிட்டே இருப்பேன். நான் என்னன்னா லைஃப்ல நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்னைக்குமே தனியா ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு நான் இருக்கேன்ற அந்த அந்த ஒரு பார்வை இருந்தா எனக்கு ஒரு போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமா ஓடுவேன் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி அந்த ஒரு லவ்வை தாண்டி என்னைக்குமே செய்யணும்னு எனக்கு கூடவே இருக்காரு. தேங்க்யூண்ணா. இது ஒரு ஸ்டேஜா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சது அண்ட் எனக்காக நீங்க பேசினது, எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்றேன் சேதுனா. லவ் யூ சோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ. ஆடியோ வராம இருந்தது. ஓகே. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நான் வந்து நிறைய அவருக்கு கச்சேரிகள் போய் பாடியிருக்கேன். ஸோ அவுட்டர்லாம் நிறைய உள்ள இன்டீரியர் எல்லாம் போய் பாடுவோம். அதாவது திருநெல்வேலிக்குள்ள மக்கள்லாம் பார்க்கவே முடியாத
சினிமா படங்கள்ல ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே வெறும் படத்துல மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியாவா இருக்கும். அங்க கொண்டு போய் எல்லா கலைஞர்கள், அதாவது நம்ம கிங்காங் அண்ணன், போண்டாமணி அண்ணன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்ப வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மறந்து போனவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்துவாரு. ஆடல் பாடல் பாம்பேல இருந்து டான்சர்ஸ் எல்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேஜையும் மாற்றக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் அவங்களை போய் ரீச் அவுட் ஆகணுங்கிறது அவரோட. இப்போல எனக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20 வருஷமா தெரியும். அப்பத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு ஷோஸ் வந்து கொண்டு வரணுங்கிறது அவரோட ஒரு பெரிய ஆசை. அதுல அவரோட ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படையில இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பிச்சு நடிப்புல இருந்து தயாரிப்பு வரைக்கும் அவர் வளர்ந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா இந்த வளர்ச்சி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போய் போய் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வர காசுகள் எல்லாம் எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு ஒண்ணுக்கு பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு ஒரு கண்டிப்பா பெரிய தைரியமும் இருக்கணும். ஸோ நிச்சயமா நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நிறைய தயாரிப்பாளர்கள் வராங்க இங்க. ஸோ லாட் ஆஃப் இப்ப கூட ரீசெண்டா ஒரு 2-3 படம் போன மாசம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடியூசர் வந்து டோட்டலா லாஸ் மேடம் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி அப்ப சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, இது என்னோட முதலும் கடைசி படம் அப்படின்னு சொன்னாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க போடுற பணத்தை வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ கண்டிப்பா மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, படம் நல்லா இல்லைன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு ஷோ பார்த்துட்டு வந்து சிம்பிளா வெளியே சொல்லிட்டு போயிடுறாங்க உங்க கருத்தை. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு, எவ்வளவு பேர் இதனால வாழறோம், இதுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா ஓடிடில மட்டும் உட்கார்ந்து படம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம திரைப்படங்கள்ல போய் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் படத்தை பார்த்து நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் படங்கள் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வாழலாம். ஸோ நிச்சயமா வந்து நான் அதை முக்கியமா இங்க சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுல இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஓடிடில எப்படியும் வரும் பாத்துக்கலாம் விடு, இப்ப எதுக்கு தியேட்டருக்கு போய் செலவு பண்ற அப்படின்றாங்க. ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. என்ன இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு மிகப்பெரிய நன்றி. மேடையில் இருக்கிற அனைத்து ஜாம்பவான்களுக்கும் பெரிய நன்றிகள். கரா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாதாபிதா குருவி தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றிமா. வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, பாராட்டுற மாதிரி. ஸோ அதான் நான் அச்சுறுத்து கேட்டேன். நம்ம ரிலீஸ் ஆகி மாலை பொருள் நாயக்கத்தோட மியூசிக் டைரக்டர் இன்ன வரைக்கும் நிறைய பொண்ணு வந்து ஆரிய கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்றது காரணம் அவர் கொடுத்த அந்த ஆல்பம் தான். ஸோ நேற்று தம்பி ஃபோன் பண்ணாப்புல, நான் கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றான். அதனால கேட்டேன், என்னடா தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன், என்ன மேட்ரு சொல்லு, ஆடியோ லான்ச் சொன்னேன். சரி நான் காலைல வரேன். ஆக்சுவலா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனால சரி போகணும் 11 மணிக்கு, அங்க பள்ளி வரேன்னு சொல்லிட்டு பசங்க வண்டி போட்டு எழுந்துட்டு இருக்காங்க. அதான் பேசிட்டு சீக்கிரம் போயிடா கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன். ஸோ காரசாரமா விவாதம் போயிட்டு இருக்கு காராப்படத்துல. ஏன்னா நண்பர்களே எனக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கும் கன்ஃபியூஷன், என்னடா வந்து படம் எனக்கு டைட்டில்னு சொல்லல, எதுவுமே போஸ்டர் அனுப்பல. எனக்கு கூப்பிட்டுருக்கேன், விஜயமுடன் சரி கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவரு கேட்டாரு, கூப்பிட்டாண்டா திடீர்னு தெலுங்கு பிசினஸ் கால் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லி வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்கறாரு. இல்ல சார் அவன் கூப்பிட்டாங்க வரான்னு சொல்லிட்டு எந்த தகவல் இல்லை, எனக்கு எதுவுமே அனுப்பல அப்படின்னு. அவரு சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. உள்ள வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுத்தும் போது இவரு கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு, இவரு டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவரு டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் உள்ள வந்தேன். தமிழ்ல இங்கிலீஷ் கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்ல கராவா அப்படிங்கிற பேர்லாம் நம்ம மாத்திப்போம் இல்லையா, அது யாரு வச்சாங்க என்ன பிரச்சனை தெரியல. வந்து உட்காந்து நானும் சாரை தான் பேசிட்டு இருந்தோம். வந்து உட்காந்தோடனே அவரு பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு, அவர் மனசுல இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது குழப்பம் தான். இது வந்து இப்ப நான் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட் வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டிலேட்ல ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால தம்பி தனுஷோட முதல் ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவருடைய பேச்சு நிறைய இடங்கள்ல முதிர்ச்சியோட இருக்கு. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமா பேசுறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டே இருக்கு. நாங்க ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டுல.
அவனை பார்த்த ஒரு இடம் ரொம்ப ஆச்சு அப்படின்னாங்க. ஏய் அவங்க ஒரு வீடியோ பேசியிருக்காங்க பாத்தியா, நான் எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். அதனால கவாடு லோகர் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்ன இல்ல அவங்க வேற அப்படின்னா, 4 வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா எனக்கு வர முடியலன்னு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த மற்ற எல்லா கலைஞர்களுக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லையா அவங்களுடைய விமர்சனம் சொல்லுங்க. நல்லா இருந்தா கூடுதல் 2 வார்த்தையை அதை எழுதுங்க. அதுதான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி புதுசா வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறது, நீங்க சினிமாவுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்க தயாரிப்பு செலவுல 20ல இருந்து இன்னைக்கு 30% கட்டாயம் நீங்க விளம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கு. அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை செலவுக்கு வாங்க. படத்தை செலவு பண்ணிட்டு இது யாராவது வாங்குவாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்ப நம்ம வெளியில போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்புறம் அந்த படத்தை பிளச் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அதனாலேயே அந்த படம் சரியா விளம்பரம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியேட்டர்களும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விளம்பரம் இல்லைன்னா உங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தியேட்டர்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இல்லை. எல்லாமே கார்பரேட்டா ஒரு பெரிய மால்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க போட ரெடியா இருக்கோம், நல்லா விளம்பரம் பண்ணுங்க, எங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரியுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லா மாலுக்கு முன்னாடி போய் நம்ம என்ன விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான சூழலுக்கு இன்னைக்கு தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நான் சொல்லிக்கிறது எப்படி என்னன்னா, விளம்பரங்கள் நீங்க என்ன பண்றீங்களோ திட்டமிட்டு சரியா செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அந்த தியேட்டருக்கான நல்ல தியேட்டர் திரையரங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மறுபடியும் இந்த பக்கம் அந்த தனுஷோட தான் மோதலான்னு பார்த்தா அந்த பக்கம் மே டேட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் சூரிய சார் வருவாரு கருப்பு. ஸோ அதனால தலைவன் வந்து ரெடி ஆயிட்டான். இளைய தளபதி நான் ஒரு பட்டம் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். தளபதி வந்து நடிக்க போயிட்டாரு, தம்பி நீ இளைய தளபதி எல்லாரோடையும் மோக ரெடி ஆயிட்டா. இந்த பக்கம் சூர்யா சாரா, அந்த பக்கம் தனுஷ் சாரா, டைட்டிலுக்காக வாங்க பாத்துக்கலாம், ரிலீஸா வாங்க பாத்துக்கலாம், ரெடி ஆயிட்டான். ஸோ உன் வாழ்க்கை இந்த படம் மூலம் எல்லாம் தலைவராக மாறட்டும். நடித்த அத்தனை கலைஞருக்கும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். எல்லாமே வந்து நமிகா மாரிமுத்து வந்து ஒரு மாடலா, ஒரு ஆக்ட்ரஸா நிறைய ஃபேஷன் ஷோஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்துல ஒரு சிங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அச்சு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோட வாய்ஸ் ஒரு படத்துல ஒரு பாட்டுல கேட்கணும், அது நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நானும் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் டிராவல் ஆன படம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போய் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த என்டையர் டீம் ஆஃப் கராக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அழகான விழா. ரொம்ப இங்க வந்த பிறகு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருந்தது. நிறைய சினிமா ஃபங்க்ஷன்ல வந்து பிரேம் சாரை பார்த்துட்டே இருப்போம். முதல் முறையாக சினிமால வந்து இணைந்து ஒரு படத்துல ஒரு தயாரிப்பாளரை இருப்பது பெரும் மகிழ்ச்சி. காரணம், நிறைய படத்துக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாம எவ்வளவோ பேருடைய உழைப்புகள் இருக்கு. அந்த உழைப்புகள்லாம் தெரியாம போயிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்துல அவர் வந்து ஃப்ரண்ட்ல நிற்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் எவ்வளவு பிரச்சனைகள்ன்றதை ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். சினிமாவே யார் கையில் இருக்குன்னு தெரியல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. படம் எடுக்கிறது கஷ்டம், படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டம். அதை ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதை வியாபார ரீதியாக அதை வெற்றி அடைவது அதை விட பெரிய கஷ்டங்கள் நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஐயனார் அவர்கள் 2-3 ஃபங்க்ஷன்ல அவரை பார்த்திருக்கேன். இந்த படத்தை அவர் எடுத்து திரையரங்கில் கொண்டு வர அளவுக்கு அவர் வந்து தைரியமா வந்து இந்த படத்துக்கு நிற்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதினால் மட்டுமே சினிமா நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் சினிமால இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் புதுசா வரதுனால்தான். பல லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, சினிமாவே நம்பியிருக்கக்கூடிய எவ்வளவு ரசிகர்கள் இன்னைக்கு படங்கள் வந்து போயிட்டே இருக்குதுன்னா காரணங்கள்னா இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம்
நம்பிக்கையோடு தைரியத்தோடு வந்து படம் எடுப்பதற்கு அவங்களும் சப்போர்ட் இருப்பதனால்தான் இந்த சினிமா இப்போதும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது, நம்மளும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறீங்களா, இத்தனை பேர் நீங்க இத்தனை பேர் யாரும் ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வேதனையோடு ஹீரோ கண்டுக்கல. யார் சொல்றது? முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமே அவரே அமைச்சிருக்காரு. யார் சொல்றது? ஏற்கனவே எப்ப அமைச்சாரு? அவர் டைமோட பாருங்க. சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ரெக்கார்ட் பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் போறது 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போடுறது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கங்களை கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? போலீஸ் ஆபீசர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாம். விஜய்ல கிடையாதுங்க. நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருக்கிட்ட சொல்ல கமிஷனர் முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ல பர்சனல் வேற. அவருடைய புல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. நடிகர் முதலில் கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிடுன்னு கமிஷன் கொடுக்கிறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்துதான். நான் தான் சொல்றேன், இருக்கு தனியாவா இருக்கு, சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்னே சேர்ந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, அவனால தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம் சரி. நன்றி பிரதர். இது ஆடியோ பங்கன். இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட்டும் வேற எந்த மாநிலத்துல வரல, உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். இருக்கிற அனைவரையும் என்னுடைய திருவாயூர் மொழி சார்பாக சேலம் வேங்கை ஐயனாருடைய 2ஆம் படைப்பு, முதல் படைப்பு வெட்டி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது படமாக அவருடைய நிறுவனம் தயாரித்திருக்கிறது. அவரோடு இணைந்து நானும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கரா என்ற ஒரு மூவி மிக பொருட்செலவுல பிரம்மாண்டமா எடுத்திருக்கோம். பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்தியாவிலே ஒரு வித்தியாசமான ஒரு படமா இந்த படம் வந்திருக்குது. ஸோ இந்த படம் ஒரு மாறுபட்ட படம். ஹீரோ மகேந்திரன் அவர்கள் மிக சீரோடும் சிறப்போடு நடிச்சிருக்காரு, பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த படத்துல டைரக்ஷன் அழகான அவர்கள் மிக சிறப்பான ஒரு மக்களுக்கு தந்திருக்கிறார். கேமராமேன் சார், அதே மாதிரி எடிட்டர் சார், அதே மாதிரி அண்ணன் தேவா அண்ணன், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே, அதே மாதிரி
அன்பு தம்பி ஜீவா அவர்கள், விழாவுடைய கதாநாயகன் அஜிராஜன் சார், மற்றும் இங்கே வெளியே இருக்கிற ஆரி சார், மற்றும் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடிய மங்களம் பிச்சமதி சார், என்னுடைய இணைய நண்பர் சுவாமிநாதன் அவர்கள், என்னுடைய எவ்வளவு இருக்கின்ற நீடில் இருக்கின்ற சிறப்பான கவிஞர் எங்கள் மணிநிலை மீண்டும் சுப்பு கருணாநிதி அவர்கள், வருவதற்கு ஸ்டாண்ட் மாஸ்டர் அவர்கள் மற்றும் காவிய மேடம், சிவகுமார் சார் மற்றும் நிறைய வைத்திருக்கிற அனைவரையும் எங்களுடைய ஸ்ரீ பூவாயம்மன் மொழி சார்பாக வருக வருக வரவேற்று முதல் நிகழ்வாக எங்களுடைய படத்தினுடைய கதாநாயகன் திரு மகேந்திரன் அவர்களை வாழ்த்துவதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ நிறைய பேர் நமக்கு முன்னாடி பேசுறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலுமே மறந்துடும். ஸோ அதனால நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சில பேரை நான் சொல்றதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா பாருங்க மனுஷன்றாரு எங்க கேமராமேன், அவர் பேரை கண்டிப்பா நான் மறந்துருப்பேன், இப்ப ஞாபகப்படுத்திட்டாரு, நல்ல வேலை. தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல நான் நினைக்கிறது பவானி என்டர்டைன்மெண்ட் ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்போலேருந்தே இருக்கு. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா அந்த ஆளுக்கு நம்ம படப்பட்டோம். அவதார் படம்னா நம்ம ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்லாம் பண்ணது ஏதாவது ஃபாரின் டெக்னீஷியன்ல ஒர்க் பண்ணாங்க கோச்சடையான்ல, யாராவது சொன்னீங்களே நம்மளை அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே தொப்பி போட்டிருக்கோம். அவருக்கு ஆக்சுவலா வேற ஒரு செல்ல பேர் இருக்கு, நாங்க ஒரு அப்படிதான் கூப்பிடுவோம். அவதார் அவதார் நீங்க எங்க இந்த ஊரை சொல்ல கவுண்டர் மிலிட்ரி, நீங்க எங்க இங்க நீங்களா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார். அண்ட் இதுல ஒரு சாங் ஒண்ணு பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒண்ணு பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் மாரிமுத்து, நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, காரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, ஏதோ மச்சான் என்ன மச்சான் பாட போறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேற, நமிதா வேற லெவல்ல அவங்க என்ன நமிதா அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆளு அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு மைக் ரொம்ப லேட்டா கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்த நான் கவர் பண்ண முடியாம போயிடும். அந்த அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகா முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஓகே, அந்த ஆங்கர் அத்தனை பேருக்கும், அந்த அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்துல எங்களுக்கு அந்த குட்டி பாப்பாவா ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன் உட்காந்தே இருமா, நீங்க ஏன் சொன்னா எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடிச்ச ஹாப்பி. அவங்க வாழ்க்கையில எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும், அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை நிறுவனங்கள் மற்றும் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும், இங்கு கதாநாயக வைத்திருக்கும் அருமை நண்பர் மகேந்திரன் அவர்களுக்கும், ஜீவா அவர்களுக்கும், ஆரி அவர்களுக்கும், அவதார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மேலவாயினோட நடிச்ச அத்தனைக்கும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, 2022 நமது பிரேம்நாத் சார் ஒரு ரோல் நடிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பதான் வந்தோம். அந்த படத்துல கடைசியா ப்ரொடியூசரா பண்ணிக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு ப்ரொடியூசரா பண்ணிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நைட்டு மகளை போட்டு புரிஞ்சு எடுத்தாங்க. மகேந்திரன் அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. ஜீவா அந்த முதலை வச்சு படம் எடுத்திருக்காங்க. முதல்ல
முதலையில வச்சு எடுத்ததுனால இந்த படத்தை நம்ம எப்படியாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 2022லயே இந்த படத்தை வந்து டைட்டில் எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி 5 மொழியும் நாங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ணிட்டோம். அப்புறம் இப்ப புதுசா ஒரு படம் டைட்டில் வந்திருக்குன்றாங்க, அது நம்மளுக்கு தெரியல அது என்னன்னு. ஆனா இந்த படத்தை வந்து நாங்க 2022 நாங்க எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்கு, பதிவு பண்ணிட்டோம். அது எப்படி வெளியே விடுறாங்க சார், அது அருமையான ஒரு கருத்து சொன்னாரு, ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. அது உண்மைதான். தயாரிப்பாளர் சங்கம் வந்து வேடிக்கை பாக்குறாங்க. இது வந்து கூப்பிட்டு கூட எப்படி நாங்க போய் இப்ப லெட்டர் கொடுக்குறோம், அதை கூப்பிட்டு கூட கேட்டு அது என்ன ஏதுன்னு கூட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. 2 மாசமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். ரினியூல் பண்ண ரைட் ஓகே, ஆனா அது நாங்க மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டோம். அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாங்க வந்து இந்த டைட்டில் வந்து கரான்றது நாங்க வச்சு இப்ப நம்ம ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டோம். இப்ப நாம வந்து அவர் சொன்ன மாதிரி இப்ப சேலத்துல வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு படம் தாலின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு ரூம் செலவு நல்லா கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வேணா வந்து பாருங்க, இப்ப 10-12 நாளா ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. சினிமாக்காரங்க வராங்க, எனக்கு சினிமாவும் சம்பந்தமா இல்ல. நான் சேர்மனா இருக்கிறேன் சேலத்துல, மல்லூர் பேரூராட்சியில ஒரு சேர்மன். நாம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வருஷம் ஆண்டுதோறும் ஒரு கோயில் திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட கூட்டிட்டு போவோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சார் 30 வருஷமா தெரியும். சினிமா அப்படி கால் வச்சது காரணமே பிரேம்நாத் சார் தான். எனக்கும் சினிமாவுக்கும் என்ன ஒரு நூலளவு கூட எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷன் பிரேம்நாத் சார் வந்து நிறைய பேர் சினிமா உங்களுக்கு தெரியாது இல்லை. நானே 2-3 பேத்துக்கு ஏமாந்துட்டேன் வந்து சென்னையில. அது வேற கதை. ஆனா இவர் வந்து இவர் சொன்னா கண்டிப்பா நான் செய்வேன் சார், இப்ப ஒரு இந்த படத்தை நீங்க பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். என்ன காரணம்னா அந்த நம்பிக்கை எனக்கு அவர் மேல. எனக்கு கிட்டத்தட்ட நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துட்டேன். என்னை கொண்டு அதாவது சினிமாவில் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5% நல்லா இருக்காங்க, மீதி ஒரு 95% வந்து பாத்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நானே சினிமா படம் எடுத்துட்டு நானே தப்பா சொல்லக்கூடாது, தப்பாகி போயிடும். ஏன்னா இப்போ இதா பேசுறாங்கன்னு சொல்லி நான் வந்து இப்ப ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் வந்து ஒரு எங்க அப்பா இருக்காரு, டெத் ஆயிட்டாரு. எங்க சேலத்துல நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும், யாராவது இறந்துட்டாங்கன்னா, யாரு இறந்துட்டாலும் சரி அந்த இறப்பு வந்து ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரீஜர் பாக்ஸ், வண்டி எடுத்துட்டு போறது, மின்மயானம், இது எல்லாமே ஃப்ரீயா செய்யறேன். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட சாகுவாங்க. அந்த 4 பேருமே ஃப்ரீயா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து 20 வருஷமா 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு மின்மயானம் ஒண்ணு கவர்மெண்ட்ல நான் பேரூராட்சி தலைவராக இருக்கிறேன். மின்மயானம் ஒண்ணு ஏற்படுத்தி கைக்குத்தல் குப்புசாமி நினைவு அறக்கட்டளையில எங்க மல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட போன மே மாசம் 23ஆம் தேதி வந்து நாங்க அந்த மின்மயானம் ஓபன் பண்ணேன். 121 பாடி அனைத்து சமுதாயத்தினருக்கும் நான் வந்து ஃப்ரீயா அடக்கம் பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லாம் எல்லாமே இருக்காங்க, மீடியா இருக்காங்க, ஓப்பனா பப்ளிக்கா சொல்றாங்க. நீங்க எங்கனாலும் வந்து நான் மேடைக்காக பேசல, அந்த சோசியல் சர்வீஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, சினிமாவிலையும் கொண்டது நம்மளை விட்டாரு. நம்ம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு நம்ம டைரக்டர் அவதாரம் சொல்லணும்னா பாவம் அவர்லாம் என்ன சொல்றதே தெரியல. சினிமாவில் வந்து டைரக்ட் 4 வருஷமா அந்த படத்தை அவரால் பாவம் வேற ஒரு பல சிக்கல மாட்டினாரு. இருந்தாலும் கடைசியா நானு அந்த நீங்களா கஷ்டப்பட்டாங்களே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த படத்தை நானு தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுத்துறாரு. சார் என்னுடைய லைஃப் சார், என் லைஃபே போயிடும் சார், எனக்கு 4 வருஷமா இந்த இதை விட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓப்பனா இங்கதான் இருக்காரு சொல்றேன். அவரு இந்த பிரேம்நாத் சார்லாம் இதெல்லாம் வந்து சொன்னதுனாலதான் நாம இந்த படத்தை நம்ம வந்து எப்பாடுபட்டா பண்ணணும். இவரை பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிடுச்சு. இப்ப நாளைக்கு அவங்க ஒரு ஆடியோ லைன் பண்றாங்க மாட்டாங்குது. அது நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் நாங்க மே 15ஆம் தேதி வந்து நாங்க வச்சிருக்காங்க. நான் ஒரு வந்து 30ஆம் தேதி தான் வைக்க சொல்லியிருந்தேன். ஒரு மே 15 இப்ப வச்சிருக்க ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. அது எப்படி தெரியல. இருந்தாலும் இந்த படத்துக்கு இது வந்து
வாழ்த்தின அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், சோசியல் மீடியா மற்றும் கேமராமேனோ அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.